என்னோட லைஃப் வந்து நான் சீக்கிரமா கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி குழந்தை அப்படிலாம் ஆயிட்டேன். ஸோ அவங்க எல்லாமே லேட் மேரேஜ் அப்படிதான். ஆமா ஆமா. ஸோ நான் ஐ மெட் தெம் இன் ஒன் ஸ்டேஜ் எல்லாம். அதுக்குள்ள எனக்கு ஸ்ரீஹரி எல்லாம் குழந்தை இருந்தான். பட் அவங்க வந்து இப்பதான் வேலைக்கு போறாங்க. ஸோ இட் வாஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். ஸோ பட் யா ஐ மீன் ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். பட் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு 30 வயசுல ஃப்ரெண்ட் ஆனது தான். 30 இயர்ஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு எனக்கு வந்து மேரேஜ் டிவோர்ஸ் இதெல்லாமே பார்த்து குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து when I was single at that time. ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க எல்லாருமே வந்து எல்லாமே டிவோர்ஸ்டு இல்லை எல்லாமே அந்த மாதிரி. ஸோ நாங்களே ஒரு டைம்ல யோசிப்போம், இந்த மாதிரி வந்து இது என்ன நம்ம எல்லாருமே ஒரே இது மாதிரி இருக்குமா, இல்ல we are attracting people like that, இல்ல நம்மளால எல்லாருக்கும் டிவோர்ஸ் நடக்குதா என்ன அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் எல்லாரும் குரூப்புமே ஒன் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், ஐ திங்க் அந்த டைம்னு தான் சொல்லணும், ஏஜ்.